ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முன்னெல்லாம் டெய்லியுமே வீடியோ போடுவேன். இப்போலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமானனால. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேலும் மேலும் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பழம்லாம் பறிக்க போகலாமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சீனியை வர செடியில் அழகாக பூ எடுத்துருந்துச்சு, கொஞ்ச நாளில் காய் காய்ச்சிரும்னு சொல்லிட்டு. ஸோ காயெல்லாம் நிறையவே காய்ச்சிருச்சு. ஒரு 3-4 கிலோ காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு. அதை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனோம். அப்போ தான் அத்திப்பழங்கள்லாம் நிறையாவே பழுத்துருந்துச்சு. சரி, அத்திப்பழங்களை பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தது. இப்போல்லாம் நான் டெய்லியும் தோட்டத்துக்கு வரதே அத்திப்பழங்களை எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இன்றைக்கி என் கூடவே அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்திருந்தார், என் பையன்தான். நானும் அத்திப்பழம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அத்திப்பழங்கள்லாம் பறிக்க ஆரம்பித்தான். ஸோ நாங்கள் 2 பேருமே நம்ம கடைக்கு தேவையான அத்திப்பழங்களை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உங்கள் யாருக்காவது அத்திப்பழங்கள் வேணும் அப்படின்னா எந்த ஊருனாலும் ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊருனாலும் நம்ம அத்திப்பழங்களை பார்சல் போட்டு விட்டுடலாம்.